தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான பொருளாதார உறவுகள் குறித்த அமெரிக்காவின் நிலைப்பாட்டை அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ரிச் மெக்கார்மிக் விளக்கியுள்ளார். வாஷிங்டனில் உள்ள சர்வதேச ஆய்வுகளுக்கான மையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவை தனிமைப்படுத்துவது அமெரிக்காவிற்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்று எச்சரித்துள்ளார். பாகிஸ்தான் 30 கோடி மக்கள் தொகையை கொண்டிருந்தாலும் அந்நாடு அமெரிக்காவிற்கு எந்த முதலீடுகளையும் கொண்டு வருவதில்லை. ஆனால் இந்தியா முதலீடுகளை பெறுவதுடன் அமெரிக்காவிற்குள்ளும் முதலீடுகளை கொண்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் பொருளாதார மற்றும் உத்திசார் முக்கியத்துவம் குறித்து பேசிய மெக்கார்மிக், இந்தியா மிகச்சிறந்த திறமையாளர்களை அமெரிக்காவிற்கு வழங்கி வருவதாக பாராட்டினார். இவருடன் சேர்ந்து பேசிய ஜனநாயக கட்சி உறுப்பினர் அமி பேரா, பாகிஸ்தானுடன் அமெரிக்கா வியூக ரீதியிலான கூட்டணியை உருவாக்கவில்லை. அமெரிக்க நிறுவனங்கள் பாகிஸ்தானில் பல பில்லியன் டாலர் முதலீடுகளை செய்யவில்லை. இவை அனைத்தும் இந்தியாவில் மட்டுமே நடக்கின்றன என்று தெரிவித்தார். ட்ரம்ப் நிர்வாகம் பாகிஸ்தான் குடிமக்களுக்கான குடியேற்ற விசாக்களை நிறுத்தி வைத்துள்ள சூழலில் இந்த கருத்துக்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது குறித்து பேசிய மெக்கார்மிக், இதை அமெரிக்கா வெறுக்கிறது என்று வெளிப்படையாக தெரிவித்தார். ஆனாலும் பிரதமர் மோடி தனது நாட்டின் நலனை கருத்தில் கொண்டே இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பிரதமர் மோடி ஒரு தீவிரமான தேசியவாதி. தனது நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த மலிவான எரிசக்தி தேவை என்பதை உணர்ந்து அவர் செயல்படுகிறார். இது இந்தியாவின் சிறந்த நலனுக்காக அவர் செய்யும் காரியம் என்று மெக்கார்மிக் குறிப்பிட்டுள்ளார்.